ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்ட் வடிவியலில் உள்ள எக்ஸசைஸ் 5.1 உள்ள தேர்டு சம் பார்க்குறோம். சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏசி சர்வசமம் ஏடி மற்றும் ஆங்கிள் சிபிடி சர்வசமம் டிஇசி எனில் முக்கோணம் பிசிஎஃப் சர்வசமம் முக்கோணம் இடிஎஃப் என நிரூபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அந்த படமும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம குத்தெதிர் கோணங்கள்லாம் என்ன நம்ம பார்க்கலாம். குத்தெதிர் கோணங்கள்லாம் என்னென்னா, இப்போ ஒரு லைன் இருக்குது, ஒரு கோடு வந்து இன்னொரு கோடு வந்து வெட்டுது. இப்போ ஒரு கோடு இந்த கோடை வந்து இன்னொரு கோடு வந்து வெட்டிட்டு போகுது. இப்போ வெட்டும்போது என்ன ஆகுது, நமக்கு 4 கோணங்கள் வந்து கிடைக்குது. இந்த 4 கோணங்களில் இந்த 1ங்கிற கோணத்தை நம்ம எடுத்தோன்னா அதுக்கு 2ம் 4ம் எப்படி இருக்குது, அடுத்தடுத்து இருக்குது. இப்போ இந்த 2வது கோணத்தையும் 4வது கோணத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா அடுத்தடுத்து உள்ள கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2வது உள்ள கோணத்துக்கு 3 1 அடுத்தடுத்து உள்ள கோணங்களாக இருக்கும். 3க்கு 4 2 அடுத்தடுத்துள்ள கோணங்கள் இருக்கும். 4க்கு 1 3 அடுத்தடுத்துள்ள கோணம். இப்போ இந்த 1வது உள்ள கோணத்துக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, இந்த 3ங்கிற கோணம் இருக்குது, எதிர இருக்குது. இந்த எதிர இருக்கக்கூடிய இதை என்ன சொல்லுவோம்னா இதுதான் குத்தெதிர் கோணங்கள்னு சொல்லுவோம். இந்த அப்போ இந்த 1 3 குத்தெதிர் கோணம், இந்த 2 4 குத்தெதிர் கோணம். இந்த குத்தெதிர் கோணங்கள் எப்படி இருக்கும்னா சர்வசமமாக இருக்கும். நம்ம எதுக்காக இந்த இதை படித்தோன்னா, இந்த சம்முலையும் இந்த 2 கோணங்கள் 2 லைன் வந்து ஒன்றை வெட்டிட்டு போயிருக்கு. அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள கோணம் வந்து எப்படி இருக்கும், குத்தெதிர் கோணம். அந்த குத்தெதிர் கோணங்கள் வந்து சர்வசமமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அதை பார்த்தோம். இனி நமக்கு இந்த சம்மில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, முக்கோணம் பிசிஎஃப் சர்வசமம் முக்கோணம் இடிஎஃப் தான் நமக்கு நிரூபிக்க சொல்லியிருக்கு. இப்போ முக்கோணம் பிசிஎஃப்பும் இந்த முக்கோணம் இடிஎஃப்பும் சர்வசமம்னு நிரூபிக்க சொல்லியிருக்கு. நம்ம ஏற்கனவே இதில் இந்த குத்தெதிர் கோணங்கள் சர்வசமம் யூஸ் பண்ணி இந்த கோணங்கள் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இனி படத்தில் கொடுத்துருக்கதை வச்சு நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏசி சர்வசமம் ஏடின்னு கொடுத்துருக்கு. இப்போ ஏசியும் இந்த ஏடியும் சர்வசமம். இப்போ ஏசி ஈக்குவல் டு ஏடி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு முக்கோணத்தில் அந்த முக்கோணம் ஏசிடிங்கிற முக்கோணத்தில் 2 பக்கம் சர்வசமமாக இருந்ததுன்னா அதோட எதிரெதிரில் உள்ள கோணங்களும் எப்படி இருக்கும், சர்வசமமாக இருக்கும். அப்போ அந்த ஏசிக்கு எதிர உள்ள இந்த கோணம் சர்வசமமாக இருக்கும். அதே மாதிரி ஏடிக்கு எதிர உள்ள இந்த கோணம் வந்து சர்வசமமாக இருக்கும். இப்போ முக்கோணம் ஏசிடியில் கோணம் ஏசிடியும் ஆங்கிள் ஏடிசியும் எப்படி இருக்கு, சர்வசமமாக இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளதை வச்சு எழுதிட்டோம். 2வது என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த ஏசிடி மொத்தம் சேர்ந்து இந்த சிங்கிற கோணம் இருக்கு. இந்த சிங்கிற கோணம் வந்து இந்த டிசிங்கிற கோணமும் அடுத்து இசிஏங்கிற கோணமும் சேர்ந்து தானே இந்த கோணம் இருக்கு. அப்போ இந்த மொத்தத்தை நம்ம எப்படி தனித்தனியாக எழுதிக்கலாம் தானே. நான் இது 2ஐயும் சேர்த்து நம்ம கூட்டி கிடைக்கிறது தான் இந்த மொத்த கோணம். அந்த மொத்தத்துலேருந்து நான் இப்போ தனித்தனியாக எழுதியிருக்கேன். அதே மாதிரி இங்கே இந்த கோணத்தை நான் தனியாக இப்படி பிரித்து எழுதுகிறேன். இனி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் சிபிடியும் ஆங்கிள் டிஇசியும் சர்வசமம்னு கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குது, சிபிடி இந்த கோணமும் அடுத்த ஆங்கிள் டிஇசி இந்த கோணமும் சர்வசமம் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இனி நமக்கு இது முக்கோணம் சர்வசமம்னு நிரூபிக்கணும். இப்போ நமக்கு முக்கோணம் சர்வசமமாக நிரூபிக்கணும் ஒரு 4 வழி இருக்கு. ஒன்று 3 பக்கமும் சர்வசமமாக இருக்கணும், அது ஒரு பக்கம் 2 கோணம் சர்வசமமாக இருக்கணும், அல்லது 2 பக்கம் ஒரு கோணம் சர்வசமமாக இருக்கணும், அல்லது செங்கோணம் கர்ணம் பக்கம் சர்வசமமாக இருக்கணும். இப்போ இந்த 2 முக்கோணம் தான் நமக்கு நிரூபிக்கணும். இதில் நமக்கு 3 கோணம் வந்து சர்வசமம் கிடைச்சிருக்கு. ஆனால் நமக்கு 3 கோணம் வராது அந்த வழியில். அதனால் நம்ம ஒரு பக்கம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம இனி என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 கோணமாக எடுக்கிறோம். இந்த முக்கோணத்தில் இந்த 2 கோணத்தையும் எடுக்கிறோம். இப்போ இந்த 2 கோணமும் சர்வசமமாக இருந்துச்சுன்னா அதோட ஆப்போசிட்டில் உள்ள பக்கம் சர்வசமமாக இருக்கும்ல.
இப்போ இதோட ஆப்போசிட்ல உள்ள இந்த பக்கம் சர்வசமமா இருக்கு, இதுக்கு ஆப்போசிட்ல உள்ள இந்த பக்கம் சர்வசமமா இருக்கு. அப்போ முக்கோணம் பிசிஎஃப் இதுல இருந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம், டிசி சர்வசமம் சிஎஃப். அதே மாதிரி இதுல 2 ஆங்கிள் இருக்கு, அதுவும் பார்த்தோம்னா இந்த 2 ஆங்கிளுக்கு இதுக்கு ஆப்போசிட்ல இது இருக்கும், இதுக்கு ஆப்போசிட் இது. இப்போ முக்கோணம் இடிஎஃப் இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இடி சர்வசமம் டிஎஃப்னு நமக்கு கிடைச்சாச்சு. இனி என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நமக்கு 2 பக்கமும் 2 கோணமும் அதை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பக்கமும் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு முக்கோணம் நிரூபிக்கிறதுக்கு தேவையான 2 கோணமும் அதை சார்ந்துள்ள பக்கமும் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ கோணம் பக்கம் கோணம் இந்த பண்பின் படி நம்ம என்ன எழுதிடலாம், இந்த முக்கோணம் பிசிஎஃப்பும் இந்த முக்கோணம் இடிஎஃப்பும் சர்வசமம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ எதை யூஸ் பண்ணோம், இந்த கோணத்தையும் இந்த கோணம் அடுத்து இந்த பக்கம் இதை யூஸ் பண்ணிதான் கோணம் பக்கம் கோணம் அந்த பண்பின் படி இந்த முக்கோணம் சர்வசமம்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த கோணம் இந்த பக்கம் அதை யூஸ் பண்ணி இது 2 சர்வசமம் அப்படின்னு நம்ம நிரூபிச்சிருக்கோம். ஓகே, இந்த சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.